வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது நேயர் அனுசரணை முறை மூலம் படமாக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை புனித யாகப்பர் ஆலயத்திலே வந்து இன்றைய தினம் திருநாள் திருப்பலி இடம்பெறப் போகின்றது. இந்த திருநாள் திருப்பலியை யார் ஒப்புக் கொடுக்க போகிறார்கள், அதைவிட இந்த பங்கை சார்ந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விசேட தினம், அதை பற்றி சொல்லுங்கள் லேகா. புனித யாகப்பர் ஆலயத்தினுடைய மக்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் இந்த நாள் அவர்களுடைய முப்பெரும் விழாவாக இருக்கின்றது. இதற்கு யாழ் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் மேதகு தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை கூட வரப்போகின்றார். இதைவிட நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு யார் அனுசரணை வழங்குகின்றார்கள் என்று நேயர்களுக்கு சொல்லுங்கள். நெதர்லாந்தில் வசிக்கும் ஆண்டனி பெர்னாண்டோ குடும்பத்தினர் அனுசரணை வழங்குகின்ற தாய்நாட்டின் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வாருங்கள். புனித யாகப்பர் ஆலயத்தின் 300வது வருடத்தை நினைவு கூறும் வகையில் ஜேம்ஸ் வீதி ஊர்காவற்துறையில் இப்பொழுது பின்னாலே பார்க்கிறீர்கள் ஒரு புனித யாகப்பருடைய சுரூபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை யாழ்மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் மேதகு தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்கள் திறந்து வைக்கின்றார். அந்த நிகழ்வுதான் எனக்கு பின்னாலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேயர்கள் பார்க்கிறீர்கள். மந்திரிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து 10,000 வாகனம் பகுதியில் ஊர்காவல்துறை பிள்ளைகளின் சீரில் அமைந்துள்ள நிலையில் அவர் தொடர்ந்து நடைபவனியாக
புனித யாகப்பர் ஆலயத்தினுடைய முப்பெரும் விழாவை முன்னிட்டு யாழ் முன்னாள் மறை மாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்கள் ஆலயத்தை நோக்கி வரவேற்கப்படுவதை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரத்தி 815ஆம் ஆண்டு புனித யாகப்பர் ஆலயத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்று 2015ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய கட்டட நிர்மாண பணியானது முற்றாக பூர்த்தியாக்கப்பட்டது. ஆகவே அந்த 200 வருட ஆண்டை முன்னிட்டு ஆலயத்தினுடைய முன்புற வாயிலுக்கு அருகிலே இந்த யாகப்பர் திருச்சொரூபத்தை அமைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தின் முன்னாள் ஆயர் மேதகு தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அந்த திருச்சொரூபத்தை திறந்து வைப்பதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள் 3 சீடர்கள், புனித சின்னப்பர், புனித அருளப்பர், புனித யாகப்பர். இவர்களில் புனித யாகப்பருடைய திருநாள் திருப்பலி தான் இங்கே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 3 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்றத்தின் போது கூட அவரோடு இருந்தார்கள். உலகெங்கும் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நெதர்லாந்தில் வசிக்கின்ற ஆண்டனி பெர்னாண்டோ குடும்பத்தினர். காணிக்கை பாடலை பாடல் குழாமினர் இசைக்க மக்கள் பவனியாக வந்து காணிக்கை கொடுத்து கொண்டிருப்பதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நிலை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் என்று சொல்லி திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உயிருள்ள ஆண்டவனுடைய நற்கருணை விருந்து தான் இப்போது எனக்கு பின்னாலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காவலூரின் நுழைவாயிலின் கடற்கோட்டைக்கு அண்மையில் அமைந்திருக்கிறது புனித யாகப்பர் தேவாலயம். இந்த ஆலயத்தினுடைய முப்பெரும் விழாவை முன்னிட்டு யூபிலி சிறப்பு மலர் எனக்கு பின்னால் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பிரதியை தான் என்னுடைய கையில் நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகெங்கும் நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நெதர்லாந்தில் வசிக்கின்ற ஆண்டனி பெர்னாண்டோ குடும்பத்தினர்.
ஊர்காவற்துறை புனித யாகப்பர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ராஜசிங்கம் அடிகளார் தான் எனக்கு அருகில் நிற்கிறார். அவரிடம் இன்றைய திருநாள் திருப்பலியின் ஆசை செய்திகளை கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற எமது உறவுகளுக்கும் குறிப்பாக ஊர்காவற்துறை யாகப்பர் ஆலய பங்கை சேர்ந்த மக்களுக்கும் இன்றைய முப்பெரு நாள் ஆசை செய்திகளை கூறுங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் புனித யாகப்பர் ஆலயத்தினுடைய முப்பெரு விழா நிகழ்வை மிக மகிழ்வாக கொண்டாடி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். முப்பெரும் விழா நிகழ்வினுடைய நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கும் கொழும்பிலே இருக்கின்ற மக்களுக்கும் இன்னும் பெற முடியாமல் எங்கெங்கெல்லாம் இந்த பங்கை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனுசரணை முறை நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தை போல உங்கள் அபிமான ஆலயங்கள், ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள், உங்களுடைய சொந்த ஊர்கள் என்பன நேயர் அனுசரணை முறை நிகழ்ச்சிகளில் இடம்பெற வேண்டுமாயின் நீங்கள் லண்டனில் இருக்கின்ற IBC கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நேயர் அனுசரணை முறை மூலம் படமாக்கப்பட்ட ஊர்காவற்துறை யாகப்பர் ஆலயத்தினுடைய முப்பெரு விழா திருப்பலியில் இருந்து ஒளிப்பதிவாளர் புவி மற்றும் மதுஷனுடன் இணைந்து என்றும் உங்கள் அன்பின் விஷாணி மற்றும் உங்கள் ஷர்மி மற்றும் லேக்கா. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.